போதும் காதில் எந்த பேரை உன் தோட்டுக்கள் சொல்லும் இல்லை. ஏய் ரேணு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. நீ எதுவும் சொதப்பிட மாட்டியே? உன் மாமா வேற வர நேரமாயிடுச்சு. ஐயோ அத்தை, நான் மாமா கிட்ட பேசிக்கிறேன், நீங்கள் என் கூட நின்னா மட்டும் போதும். ரேணு, நான் வேணா ரூமுக்கு போட்டுமா? நீயே மாமாட்ட பேசி சம்மதம் வாங்கடி. ஐயோ அத்தை, ஏன் இப்படி பயப்படுறீங்க மாமாண்ணா? எப்படி தான் 3 பிள்ளையை பெற்றிங்களோ எனக்கு தெரிய மாட்டேது. மாமாவுக்கு இப்படி நடங்குறீங்களே, அப்புறம் மற்றதெல்லாம் எப்படி நடந்தது? அடி போடி போக்கத்தவளே, நாங்களாம் அந்த காலத்திலேயே தலை நிமிராமலே 3 பிள்ளையை பெற்று எடுத்துருக்கோன்னா பார்த்துக்கேன். இப்போ இருக்க காலத்துலலாம் புருஷன் பொண்டாட்டின்னு கொஞ்சிக்கிட்டு தான் அலையிறியே தவிர ஒரு இது காணும். அத்தை பின்ன என்னடி, ஒரு பேரனையோ ஒரு பேத்தியை பெற்று கையில் கொடுப்பேன்னு பார்த்தா இன்னும் கொஞ்சிக்கிட்டு தான் அலையிறியே தவிர ஒரு பேரனையோ பேத்தியை கண்ணில் கட்ட மாட்டிய போல இருக்க. நான் என்ன பண்ண மாட்டேன், உங்கள் பிள்ளை தான் அண்ணனுக்கு கல்யாணம் முடியாமல் எதுவும் கிடையாதுன்ட்டாரு. அவன் அப்படி தாண்டி சொல்லுவான். பொம்பளை நீ தான் கையில் போட்டுக்கணும். அத்தை அத்தை, என்னடி? இல்லை, உங்கள் பையனை என் கைக்குள்ளே போடுறதுக்கு ஏதாட்டும் வழி இருந்தால் சொல்லுங்களேன். ஏ, என்னடி நினச்சிட்டு இருக்க? என் பையனை கைக்குள்ளே போடுறதுக்கு மாமியாக்காரி என்கிட்டயே ஐடியா கேட்கியா நீ? அத்தை அத்தை ப்ளீஸ், என் செல்ல அத்தெல்லாம். சரி சரி, ரொம்ப குணட்டாத. கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தப்புறம் சொல்கிறேன். ஐ லவ் யூ அத்தை. அடே அடே, உங்கள் மாமா வராருடி. சரி அத்தை, மாமா வரட்டும், நான் பேசிக்கிறேன். அப்படியே மாமா எது கேட்டாலும் அவள் தான் ஆசைப்படுறான்னு சொல்லிடுங்க. மாமா நான் கேட்ட எதுவும் மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்கன்னு நம்புகிறேன். நான் பேசி பார்க்காத்த, நீங்கள் எனக்கு இதுக்கு சப்போர்ட்டாக நின்னா மட்டும் போதும். ம் சரிடி. என்ன மாமியாலும் மருமகளும் ஹாலில் வந்து கூட்டியிருக்கிய? என்ன பேசிட்டு இருக்கிய? அது ஒன்றும் இல்லை மாமா, சும்மா தான் பேசிகிட்டு இருக்கோம். அடே, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? நான் தான் வாயை திறந்தா இதாட்டு வளருவோன்னு ஒன்று பேசோன்னா நீ எனக்கு மேலே வளரவாயா இருக்கேடி. ஏ ரேணு, டக்கு சொல்லுடி. சரிங்க அத்தை. அது ஒன்றும் இல்லை மாமா, நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகலாமான்னு தான் நான் அத்தைகிட்ட கேட்டுருந்தேன். நீங்கள் சொல்லுங்கள் மாமா, நம்ம போகலாமா கோயிலுக்கு? எனக்கும் கோயிலை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு மாமா. அங்கே அத்தை பாட்டி எல்லாரையும் பார்க்கணும் போல் இருக்கு மாமா. நீங்கள் சரின்னு சொன்னாதான் அத்தை எல்லாரையும் போகலாமான்னு கேட்கணுன்னு சொன்னாங்க. அதான் நான் நேரடியாக உங்ககிட்டே கேட்டுடலாமேன்னு நினச்சேன். கோயிலுக்கா? சரி, போயிட்டு வாங்க. என்ன இந்த மனுஷன் உடனே சரிட்டாரு? என்ன ரேணுமா அப்படி பார்க்குற? அது ஒன்றும் இல்லை மாமா, உங்களுக்கு கோயிலுக்கு போகிறதுனா பிடிக்காதுல்ல மாமா. ஆனால் நீங்கள் இப்போ சரின்னு சொல்லிட்டீங்கல்ல, அது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதுவாமா, கோயிலுக்கு எனக்கு போகிறது பிடிக்காதுதான். ஆனால் அங்கே அக்காலாம் இருக்காங்கல்ல, அவங்களையும் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அதான் நீ சொன்னதும் எனக்கும் சரின்னு தோணுச்சுடாமா. சரி போகலாம். ஆனால் மாமா கோயிலுக்குலாம் வரமாட்டேன், ரேணு சொன்னாலும் கோச்சிக்க மாட்டேன்ல. ஐயோ மாமா, செல்ல மாமா, நான் கேட்டு என்னைக்க முடியாதுன்னே சொல்ல மாட்டாங்க. என் தங்கம், என் செல்லம். சரிடாமா, சரி, எல்லாரும் கிளம்புங்க போகலாம். இப்போ ஆல்ரெடி 6 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. எல்லாரையும் பேக் பண்ணி வைங்க, காலையிலே கிளம்பிடுவோம். சரிங்க மாமா. மீனாட்சி, கொஞ்சம் டவல் எடுத்து வரியா? கொஞ்சம் வைக்க போறலாம் அள்ளி போட்டுட்டு தானா, மேலாம் அரிக்குதுடி. நான் கொஞ்சம் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க, இதை எடுத்துட்டு வரேன். அடியே, ஏன் முன்னாடி என் புருஷனை கொஞ்சம் நானே இத்தனை வருஷத்துல அவரை ஒரு நாள் கூட அப்படி கொஞ்சினதே இல்லை. ஏன் முன்னாடி கொஞ்சம் என் புருஷனே? அது ஏன் மாமாவாக்கோ, நான் கொஞ்சாம வேற யார் கொஞ்சவா? அடியே, என்ன நீ ரொம்ப வெறுப்பேற்றிட்டு இருக்கேடி. அது ஏன் புருஷன், நான் தாண்டி கொஞ்சுவேன். நீ வேணா போய் உன் புருஷனை கொஞ்சடி போடி. மீனாட்சி, இதை வந்துட்டேங்க. பிச்சு பட ராஸ்கோனே. போங்க அத்தை போங்க. இப்போ மட்டும் மாமா கோவப்பட மாட்டாங்களாங்க? நான் எப்படி தைரியமாக கேட்டேன், நீங்கள் அது மாதிரி கேட்டிருக்கலாம்ல. அப்போது உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வாய்ப்பு கிடச்சிருக்கும். நீங்கள் தான் மாமா கிட்ட வாயை திறக்க மாட்டேங்கிங்களே. எல்லாம் என் நேரம். நான் வளர்த்துட்டதுக்கெல்லாம் எனக்கு அறிவுரை சொல்லதுக்கே வந்துட்டுங்க. போடி.
ஐயோ அத்தை அப்படிலாம் இல்லை. மீனாட்சி, ஐயோ அத்தை போங்க, மாமா கோவப்பட்டுற போகிறாங்க. உங்கள் ஆத்துக்காரு உங்களுக்கு தான், நான் ஒன்றும் உங்கள் ஆத்துக்கார தூக்கிட்டு போயிட மாட்டேனாக்கும். சரிங்களா அத்தை? அடியே, இது வரைக்கும் நான் எவகிட்டையும் சக்காலத்தி சண்டை போட்டதே இல்லை. ஆனால் நீ என்கிட்டயே வந்துட்டல, இதுடி நான் உன்னை பார்த்துக்கிறேன். அழகிடி நீ. வாவ், என்னாலே நம்ப முடியல. நானா இப்படி இருக்கேன்? சாரி கட்டினதும் ஒரு பெண்ணுக்கு எல்லா அழகும் வந்துடும் போல இருக்கேன். என்னால் இன்னும் நம்ப முடியல. மாமா வந்து என்ன சொல்ல போகிறாங்களோன்னு பயமாகவும் இருக்குது. திடீர்னு ஏன் சாரி கட்டியிருக்கேன்னு கேட்டாங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? ஐ, மாமா வந்துட்டாங்க. ஐ, மாமா வந்துட்டாங்க. யார் அது சாரிலாம் கட்டியிருக்கு? மேடம், மேடம் உங்களை தான். கொஞ்சம் இங்க திரும்பி உங்க முகத்தை காட்டுறீங்களா? மாமா, சரி, நீங்க திரும்புற மாதிரி இல்ல, நானே அந்த சைடு வரேன். நல்லாதான் இருக்கா? முன்னாடி போய் பார்ப்போம். ஹலோ ஹலோ, சொல்லுங்கண்ணா. ஹலோ சார், காலையில் மேம் வெளியில் போகும்போது ஒரு கீச்சனை கீழே மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்க இருக்காங்களா? என்ன, வெளியில் போனாலா? சரிண்ணா, நான் வந்து வாங்கிக்கிறேன். மாமா, மாமா. ஆ ஆ சொல்லு அஞ்சலி. என்ன திடீர்னு சாரிலாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? வெளியில் ஏதோ வேலை இருக்கா? மாமா இப்படிலாம் கேட்காது. ஒருவேளை நம்ம இன்னைக்கு வெளியில் போயிட்டு வந்தது மாமாவுக்கு தெரிஞ்சிருச்சோ? உங்களை தான். எங்கேயும் வெளியே எதுவும் போறீங்களா? மாமா, என்ன மாமா இப்படிலாம் பேசுற? நீ இல்லாம நான் எப்போ வெளியே போயிருக்கேன்? அப்போ நீங்கள் வெளியே போகலை? இல்லையே மாமா, நீங்கள் டியூட்டிக்கு போனதுலேருந்து நான் இங்கே ரூமுக்குள்ளே தான் இருக்கேன். வெளியில் எங்கேயும் போகலையே. நீங்கள் ஈவினிங் போகலான்னு சொன்னீங்கல்ல, அதான் நான் கிளம்பியிருக்கேன். இந்த சாரி எப்படி மாமா இருக்குது? சரியா, நான் நல்லா இருக்கேனா? இல்லை, என் அஞ்சலி என்கிட்ட போய் சொல்லிக்க மாட்டா. ஆனால் இவ பார்க்க அஞ்சலி மாதிரியே தான் இருக்கா. இவ இன்னைக்கு வெளியில் போயிருக்கான்னு வாட்ச்மேன் சொன்னார். ஆனால் இவ வெளியில் போகலைங்கிறா. இவ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அஞ்சலி மாதிரி தான் இருக்குது. ஐயோ, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இப்போ அஞ்சலியா இல்லை வேற யாருமா? ஆனால் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அஞ்சலி மாதிரி தானே தெரியுது. மாமா, நான் இந்த சாரியில் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கு. அவ்வளோதானா மாமா? என்ன ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டீங்க? நல்லா இருக்கு அவ்வளோதானா? வேற எதுவும் சொல்ல மாட்டீங்களா? நல்லா இருக்கு. வேற என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குற? ஒன்றும் இல்லை. நான் எவ்வளோ ஆசை ஆசையாக இந்த சாரி எடுத்து கட்டினேன் தெரியுமா? ஒரே வார்த்தையில் இப்படி முடிச்சிட்டிங்களே மாமா. நல்லா இருக்கு, அழகாக இருக்கு, தேவதை மாதிரி இருக்கு. நான் இவ்வளோ நாள் சாரியே கட்டாமல் இப்போ தான் சாரி புதுசாக கட்டுறியா? பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏதாட்டும் ஒன்று சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். ஆனால் நீங்கள் ஒரே வார்த்தையில் நல்லா இருக்குன்னு முடிச்சிட்டிங்களே. சரி, இன்னைக்கு எனக்கு நைட் டியூட்டி போட்டிருக்காங்க. ஸோ நான் இன்னைக்கு வெளியே போக வேண்டியிருக்கு. அதனால் நீ ரூம்லேருந்தே ஆர்டர் போட்டு உனக்கு என்ன வேணுமோ சாப்பிட்டுக்கோ. அப்புறம் ரைட்டு யார் கதை தரனாலும் திறக்காத. நான் வரதுக்கு காலையில் எப்படியும் 5-6 மணி ஆயிரும். அது வரைக்கும் உள்ளே இரு, வெளியில் போக வேண்டாம். டின்னர் மட்டும் ஆர்டர் பண்ணி இங்கேயே சாப்பிட்டுக்க. மைண்டே அப்செட் ஆக்கிட்டு சாப்பாடு ஒன்று தான் குறைச்சிரு. சரி, நானே ஆர்டர் போட்டு வாங்கிக்கிறேன். நான் மறுபடியும் கேட்கேன்னு தப்பாக எடுத்துக்காத அஞ்சலி. நீ இன்னைக்கு வெளியில் எங்கேயும் போகலையா? ஐயோ மாமா, நான் இன்னைக்கு வெளியில் எங்கேயும் போகலை. நீங்கள் இந்த கொஸ்டினை என்ன எத்தனை வாட்டி கேட்பீங்க? நான் காலையிலேருந்து ரூம்குள்ளே தான் இருக்கேன். அப்புறம் ஈவினிங் அம்மா கால் பண்ணாங்க, அங்கே வாரேன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம 2 பேரும் ஒரே ரூமில் இருக்கிறனால நான் அம்மா வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். சரி. எனக்கு என்ன ஆச்சு? இவளை பார்த்தா எனக்கு அஞ்சலி மாதிரியே ஃபீல் ஆக மாட்டேக்கு. ஆனால் பார்க்க அஞ்சலி மாதிரியே தான் இருக்கா. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேக்கு. இப்போ கொஞ்ச நாளாகவே இவ இப்படி தான் நடந்துக்கிறா. வாட்ச்மேன் வெளியே போனான்னு சொல்கிறாங்க, ஆனால் இவட்ட கேட்டால் நான் போகலைன்னு சொல்கிறா. எதை நம்பன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்னாச்சு மாமாக்கு? வந்துடுறது என்னையே குறுக்குறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்காங்களே. நான் எதை கேட்டாலும் இப்படியே வரவே மாட்டேக்கு. ரொம்ப லேட்டாக தான் பதில் சொல்கிறாங்க. அப்படின்னா
ஏதோ ஒரு டீப் திங்கிங்கில் இருக்காங்க தானே அர்த்தம். ஏதோ என்ன யோசிக்காங்க அப்படி? மாமா மாமா ஆ சொல்லு அஞ்சலி. இல்லை, என் மனசு இவன் அஞ்சலி இல்லைன்னு சொல்லுது. இவளை நெருங்க விடாதுன்னு சொல்லுது. என்கிட்ட இவன் வரக்கூடாதுன்னு தோணுது. ஏன் தெரியலையே. என் அஞ்சலியா இருந்தா எனக்கு இப்படிலாம் தோணாது. அவ அவ எப்படா என்கிட்ட வருவா, என்கிட்ட பேசுவா, ஒரு 4 வார்த்தை அன்பா பேசினாலே எனக்கு போதுன்னு என் மனசு அப்படி ஏங்கும். ஆனா இவளை என் மனசு கிட்ட விடாதுன்னு ஏன் சொல்லுது? என்னால் நம்ப முடியல. பார்க்க அஞ்சலி மாதிரியே தானே இருக்கா. ஆனா என் மனசு ஏன் இவளை ஏத்துக்க மாட்டேங்குது? சரி, நான் கிளம்புறேன். நீ பத்திரமா இரு. சே, மிஸ் ஆயிட்டானே. இல்லை, இவன் பேச்சு நடவடிக்கை வர வர சரியில்லையே. ரொம்ப டவுட்டாகவே கொஸ்டின்ஸ்லாம் கேட்கானே. வெளியில் போனியான்னு ரொம்ப அழுத்தி கேட்குறத பார்த்தா இவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. அதான் நம்மக்கிட்ட விசாரிக்க பார்க்குறான். ஆனால் நம்ம உறுதியாக இருந்ததுனால இப்போ கொஞ்சம் குழம்பி போயிருப்பான். ஆனால் இப்படியே விடக்கூடாது. இப்படியே அவனை விட்டோம்னா எல்லா விஷயத்தையும் நோண்டி எடுக்க ஆரம்பிச்சிருவான். அதுலேயும் நான் அஞ்சலி இல்லைங்கிறத இப்போதைக்கு அவன் கண்டுபிடிச்சிருப்பான். இல்லை இல்லை, இவனை என்கிட்ட தள்ளியே வைக்கணும். நாங்கள் வந்த காரியம் முடிகிற வரைக்கும் நான் யாருன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. அதுவும் இவனுக்கு கண்டிப்பாக தெரியவே கூடாது. இல்லைன்னா அங்கே இருக்கிறவளுக்கு பிரச்சனை ஆயிரும். என்ன செய்ய என்ன செய்ய? நான் கண்டிப்பாக வெளியில் போயிருக்கேன்னு இவனுக்கு ஆல்ரெடி டவுன் வந்துட்டு எதுக்காக நான் வெளியே போனேன்னு நீ விசாரிக்க ஆரம்பிச்சிருவான். அதுக்குள்ளே நான் ஏதாவது பண்ணணும். இல்லை என்னோட விஷயம் எல்லாமே வெளியே வந்துடும். இல்லை, இனிமேல் நான் ரொம்ப கவனமாக இருக்கணும். இவனுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிட்டு நான் இனி என்னோட காயை ஒவ்வொன்றையும் பார்த்து தான் நகட்டணும். இல்லை நான் போட்ட பிளான் மொத்தமாக சொதப்பிடும். ஹலோ, அவனுக்கு டவுட் வந்துட்டு அவனை கொஞ்சம் உங்கள் கண்காணிப்புலேயே வச்சுக்கோங்க. இல்லை கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நம்ம பிளான் மொத்தமாக ஊற்றிக்கும். இல்லை அவன் இந்த பிளானுக்குள்ளே வரக்கூடாது. அவனுக்கு ஏதாட்ட ஆபத்து வந்துடும். அவன் இந்த பிளான் விட்டு தள்ளியே வைங்க. ஓகே மேம், நான் பார்த்துக்கிறேன். சரி, நான் சொன்ன விஷயம் என்னாச்சு? அடுத்த பிளான் மூவ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் சொன்னதெல்லாம் ரெடியாக இருக்கா? எல்லாம் ரெடியாக இருக்கு மேம். நீங்கள் சொல்லும்போது ஆரம்பிச்சிடலாம். சரி. நான் உன்னை முட்டாளாக நினச்சிட்டேன்டா. ஆனால் நீ இவ்வளோ சீக்கிரத்தில் கண்டுபிடிப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் என்ன, இந்த பிரச்சனை உனக்கு வேண்டாம். இதை விட்டு நீ தள்ளியே இரு. என்னால் மறுபடியும் ஒரு உயிர் போகிறத என்னால் பார்க்க முடியாது. இனி கோயிலுக்கு வந்த மாதிரி இப்படி நிற்பிய? இந்த கருவை எனக்கு ஒன்று ஒட்டாமல் நிற்க முடியாதாமா? தள்ளி நிற்க சொல்லி அவனை. அவர் ஏன் தள்ளி நிற்கணும்? அவர் என் புருஷனாக்கும். அம்மாடி, இந்த கொண்டோலாம் ஊரில் வீட்டில் வச்சுக்கோங்கம்மா. இது கோவில். கோவிலுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. இந்த கருவானை தள்ளி நிற்க சொல்லி. என்னங்க என்னங்க? ஐயோ, என் முன்னாடிக்கு இப்போ பார்த்து ரொமான்ஸ் பண்ண கூப்பிட்றாலே. வீட்டில் இருக்கும்போதெல்லாம் கம்முன்னு இருப்பான். எங்கேயாவது போனால் மட்டும்தான் அவளுக்கு ரொமான்ஸ்லாம் வரும். என்னங்க? ஐயோ கொல்றாளே. அம்மா, என்னடி இது கோவில்? நீ பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கே ரொமான்ஸ் வருதுடி. கொஞ்சம் கம்முன்னு இருடி செல்லம். என்ன நடி பார்க்குற? பாத்தியாடி இந்த கருவானுக்கு ஆசைய? கோவிலுக்கு வந்து என்ன மூடல் அலையிறான்னு பாருடி. ஐயோ, இது கோவிலடி. பார்த்துக்க, கருவாய் முட்டை இப்போவே பாஞ்சிருவான் போல இருக்க. அடியே, இவனை வச்சுட்டு நான் என்னடி பண்ணேன்? கோவிலுக்கு போகிறோம், 2 நாள் கையை கால வச்சுட்டு சும்மா இருன்னு சொல்லி தாண்டி கூப்பிட்டு வந்திருக்கேன். இங்கே வந்ததும் அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான் பாருடி. ஏனே வந்து இவ்வளோ நேரம் ஆகுது, வீட்டில் வந்து ஒரு ஆளையும் காணும். நம்ம வர்றது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? டேரா, மதன் கால் பண்ணியா? இவ்வளோ நாள் வீட்லேயே இல்லையடா. இவன் எங்கே போயிருந்தா? இன்னைக்கு அம்மா கூட வந்திருக்கா. கால் பண்ணி சொல்லிட்டேன்டா. இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த வேணும் போட்டு விட்டுருக்கான். வந்துட்டு இருக்கான்னு நினைக்க எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் இவன் ரொம்ப பாவண்டா மதன். கல்யாணம் முடிஞ்ச நாள்லேருந்தே உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுதுடா. எனக்கு புரியாமல் இல்லை. நான் சொல்ல போய் தான் இவன் கழுத்தில் அவன் தாலி கட்டினான். அவனோட வாழ்க்கை வம்பா போயிடக்கூடாது. இவ கூட சேர்ந்து வாழ வைக்கிறேன்னு நான் அவனுக்கு சத்தியம் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவேனா. அது மட்டும் இல்லைடா, அம்மா ஏதோ நேர்த்தி கடன் வச்சுருக்காங்களாம். அது முடிஞ்சும் 1 வாரம் இங்கே தங்கிட்டு தான் போவோம். அந்த 1 வாரத்துக்குள்ளே நான் கண்டிப்பாக இங்கே 2 பேரையும் சேர்த்து வச்சுருவேன். இப்போ என்ன மனுஷருக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. நம்ம சொல்லி தான் அவன் தாலியே கட்டினான்.
ஏதோ நம்மளால அவன் வாழ்க்கை வீணாக போயிடுச்சோன்னு எனக்கு கொஞ்ச நாளாக மனசு உறுத்தலாகவே இருந்தடா. இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இங்கேருந்து போகிறதுக்குள்ளே எப்படியாவது 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டுடா. கண்டிப்பாடா, நம்மளால முடியும். கண்டிப்பாக அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டு தான் இங்கேருந்து போகிறோம். ராமண்ணா, சொல்லு ஆதி. கரணண்ணா வாராங்களா இல்லையா? எந்த ஒரு மெசேஜும் இல்லை. கிளம்பிட்டாங்கடா, வந்துட்டு இருக்கான். ஆனால் வரதுக்கு எப்படி மதியமாயிரும்டா. ரமணா, மல்லி வராளா? மல்லி வாராமா? அவனே கூட்டிட்டு தான் வாரான். அண்ணே வாணே, எத்தனை வருஷம் கழிச்சு என் வீட்டுக்கு வந்திருக்கேனே. தாய் வந்து சொன்னா, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, இப்பதான் ஓடி வாரேன் கோயில இருந்து. எப்படிதான் இருக்க? வாங்க நீ எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வாங்க உள்ள வாங்க. எப்படிதான் இருக்க? அது எத்தனை வருஷம் ஆச்சுடா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படின்னா இருக்க? வாங்க உள்ள வாங்க எல்லாரும். டேய் மாப்பிள்ள, உனக்கு இப்போதான் நாங்கள் இருக்கிறது தெரிஞ்சுச்சா? நல்லா இருக்க தாயி? நல்லா இருக்கேண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க? அல்லாத தாயி, எனக்கு கஷ்டமா இருக்கு. இல்லைண்ணா, நான் அழல. இது ஆனந்த கண்ணீர். ஆனா இந்த வாட்டி உன அவ்வளவு சீக்கிரத்துல விட்டுற மாட்டேன். ஒரு மாசமாட்டி இருந்துட்டு தான் போனுங்க. அவ்வளவு நாளா இருக்க முடியாது தாயினால. அங்க விவசாயம் வம்பா போவோம். என்ன மாப்பிள்ள இப்படி சொல்ற? எத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்க? ஒரு வாரம் இல்லை ஒரு மாசம் இருந்துட்டு போக முடியாதா? அவ்வளவு நாளெல்லாம் என்னால இருக்க முடியாது. வேணா ஒரு 4 நாள் இருந்துட்டு போறோம் மச்சான். ஆனா இவங்க எல்லாம் இங்கதான் இருப்பாங்க. இவங்களெல்லாம் ஒரு மாசம் கழிச்சு கூட அனுப்புங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அங்க விவசாயம் வம்பா போகணும் தாங்க. ஏண்டி, உனக்கு அவங்க மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுறாங்க? நானும் ஒருத்தி வந்திருக்கேன் அக்கான்னு. என்னெல்லாம் பார்த்தா உனக்கு மனுஷியவே தெரியாது, அப்படி தானடி? அப்படிலாம் சொல்லாதக்கா. எனக்கு எப்போதும் உன் ஞாபகம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் என்ன, என்னால் இங்கேருந்து அங்கே வரதான் முடியாது. நீயாட்டு வந்து என்ன பார்த்துட்டு போகலாம்ல எப்போ வாட்டும். எங்கேடி, வயசானதுக்கப்புறம் இங்கேயும் அங்கேயும் நகல முடியல. உடம்புல கைகாலெலாம் அந்த வலி வலிக்குதுடி. நானும் வரணும்னு நினைக்க தான் செய்வேன். ஆனால் நம்ம உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்க. கோடீஸ்வரியும் கூட பிறந்ததால் நான் சிரிச்சா நீ சிரிப்பே, நான் அழுதா நீ துடிப்பே. ஆயத்த, நாங்களும் இங்கதான் இருக்கோம். அண்ணன் தங்கச்சி பாசம் ரொம்ப பெருசாலாம் போயிட்டு இருக்கு. ஐயா நீ, அது நம்ம ஆதிதான். அவனுக்கு கொஞ்சம் வாய் துடுக்கு. டேய், அத்தைக்கிட்ட எப்படியாடா பேசுவாங்க? ஹரி ஹரி, எப்படியா இருக்க? சின்ன பிள்ளைல பார்த்துக்கிட்ட அவனு இப்போ எவ்வளோ வளர்ந்துட்டான். நல்லா இருக்கியாடா? எனக்கு என்னத்த, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோடா, எல்லாரும் நல்லா இருக்கும். சின்ன பிள்ளைல பார்த்தது எவ்வளோக்குலாம் வளர்ந்துட்டு பாரு பிள்ளைகள். வருஷம் போகிறதே தெரியல, காலம் வேகமாக ஓடிடுச்சு. அனி, அவனுக்கு தானே கல்யாணம் முடிஞ்சதுன்னு கேள்விப்பட்டேன். அவன் பொண்டாட்டி? ஆமாம் மதனி, அவன் பக்கத்தில் நிற்கா பாருங்க, அவதான். ஆமாடி, உன்னை கூப்பிட தான் முடியல. ஆனால் அவள் என் பொண்ணு, 2வது உள்ளவா, ரேணு. ரேணுவா? நம்ம ரேணுவா? அழகா இருக்கா. டேய், நீ ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கடா. தெய்வதையாட்டம் கடவுள் உனக்குன்னு அழகா படைச்சு கொடுத்துருக்காரு. அவளை கஷ்டப்படாம பார்த்துக்கடா. ஏய், ஏண்டி இப்ப நடிச்ச? சித்தி சொல்ல கேட்டீங்கல்ல, தேவதையாக்கணா. இந்த தேவதையை கஷ்டப்படாமல் பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பாக்கும். உத்தரவு மகாராணி. நானும் பார்க்க தானே போகிறேன் இந்த மகாராணியை நீங்கள் எப்படி பார்த்துக்க போகிறீங்கன்னு. சரி, எல்லாரும் உள்ள வாங்க. ஹாய் அக்கா, என் பேர் மீனா. என்னை எல்லாரும் மீனுக்குட்டின்னு கூப்பிடுவாங்க, செல்லம்மா. நீங்களே என்ன அப்படியே கூப்பிடலாம். ஓகே மீனுக்குட்டி, இது பாரம்பரியமான வீடா? ரொம்ப அழகாக இருக்குது. ஆமாக்கா, பாட்டன் காலத்துலேருந்தே இந்த வீடு இருக்கா. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க. ஓ அப்படியா? ஆனால் இப்போ கட்டின லேட்டஸ்ட் வீடு மாதிரியே இருக்குது. அப்போ உள்ள பாரம்பரியமும் அப்படியே குறையாமல் இருக்குது. ஆமாக்கா, அதுவே எங்களுக்கு சில நேரம் ஆச்சரியமாக தான் இருக்கும். எப்படிடா இப்படி டெக்னாலஜி இப்போ தான் வளர்ந்துட்டுருக்கு, ஆனால் அந்த காலத்தில் இவ்வளோ ஒரு நுணுக்கமாக டெக்னாலஜியோட யோசிச்சு இந்த மாதிரி வீடு கட்டுறதுனா அப்போவே இருந்தாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தாங்க இருக்குது. என்ன பயப்பில் சிக்னல்லாம் கொடுக்குது? என்ன? ஏய், நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி அமைதியா வார. இல்ல தொலைச்சிடும் பார்த்துக்க. இல்லை, நான் வர மாட்டேன். ஏய், நீ வரலனா நான் விட்டுட்டு போயிடும் நினைச்சியா? யார் இருக்கான்னா பார்க்க மாட்டேன், தூக்கிட்டு போயிடும் பார்த்துக்க. இந்த பைபிள சொன்னதை செஞ்சாலும் செய்யும். ஏற்கனவே வேண்டாத வேலை பார்த்தது தானே. முன்னெல்லாம் தனியாக மாட்டோம்யா, நானும் வச்சிருக்கோம் இருக்கு. அடியே, இப்போ வாரியா இல்லையடி? அங்கதான் பேசுறதுக்கு நேரமே கிடைக்காதுன்னு லீவ் போட்டு இங்க வந்தா இங்கேயும் திட்டே வர முடக்கா. அடியே, உனக்கு லாஸ்ட் வார்னிங். நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடியே அமைதியா வந்துட்ட, எந்த பிரச்சனையும் இல்லை.
அப்படி வரல இங்க நடக்கிற எந்த பிரச்சனைக்கும் நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேங்க பார்த்துக்க. ஆத்தி பைப்பில் என்ன வார்னிங்லாம் கொடுக்கு இல்லை இதுக்கு மேலே இங்கே நின்னா பைப்பில் சொன்னதை செஞ்சிடும். கிளம்புடி. அக்கா அக்கா என்ன ஆச்சு இந்த அக்காவுக்கு? நல்லா தானே பேசிட்டு இருந்தாங்க, திடீர்னு பிச்சு பிடிக்கிட்டு ஓடுறாங்க, என்னவா இருக்கும்? அடியே உடவா சீர இன்னைக்கு கையில மட்டும் மாட்டிடி, உனக்கு இருக்கு. யார் இந்த அண்ணன்? ஒருவேளை இந்த அண்ணனை பார்த்துட்டு தான் அந்த அக்கா பயந்து போகிறாங்களா? அவ்வளோ பெருசாக ஒன்றும் டெரராக தெரியலையே, பார்க்க அம்மாஜி மாதிரி தான் இருக்காரு. இவரை பார்த்தா அந்த அக்கா எப்படி பயந்து ஓடுறாங்க? ஐயோ பார்க்குறாளே. எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா? ஆ நான் நல்லா இருக்கேண்ணா. ஆனால் நீங்கள் யார்? ஆ நானாம்மா, கௌதம் ஃப்ரெண்டு. ஓ கௌதம் அத்தான் ஃப்ரெண்டா? உங்கள் பேர் என்ன? ஆ என்ன இந்த பொண்ணு பேரெல்லாம் கேட்குது? சரி சொல்லி வைப்போம். என் பேராம்மா ராம். ஓ ராமா, என் பேர் மீனாகுட்டி. நல்ல பேருமா. சரி நான் வரேன். பொறுக்கி இப்போ என்ன எங்கே கூட்டிகிட்டு போயிருக்கானே தெரியலையே. டே பொறுக்கி இப்போ என்ன எங்கடா கூட்டி போயிட்டு இருக்க? ஐயோ என்னது இது? இந்த பொண்ணு காரில் ஏறினதுலேருந்து கரணனை போட்டு கிளிக்கிளின்னு கிளிக்குது, அவன் பாட்டுக்கு வரான். டே பொறுக்கி இப்போ என்ன எங்கடா கூட்டி போயிட்டு இருக்க? என்னை இறக்கி விடுடா. நல்ல பேர் தான் உனக்கு, நல்ல பேர் தான் வச்சிருக்கம்மா, நீ ஏத்த பேர் தான். என்ன அறுப்பு கண்டா இருக்கா? இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு டெய்லி இவகிட்ட அறுப்பு கண்டை வாங்குறது எனக்கு வேலையா இருக்கும் போல இருக்க. டேய் பொறுக்கி என்ன இறக்கி விடியா இல்லையாடா? என்ன காலில் குதிச்சிருவேன். அடியே எதுக்குடி கார்ல ஏறினதுலேருந்து நான் அறுப்பு கண்டை அறுத்துட்டு இருக்க? உனக்கு கோவில் தானே கூட்டு போறேன்னு சொன்னேன், அதுவும் தனியா வண்டி கூட்டு போற. மல்லி வேற இருக்கா, ஏதோ உன்னை தனியா கடத்திட்டு போற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க. யோ உங்க வீட்டு விசேஷம்னா நான் இதுக்கே வரணும்? என்ன எதுக்கு கூட்டு போயிட்டு இருக்க? இது எங்க தாத்தா வேற எது சொன்னாலும் மண்டை மண்டை ஆட்டுறாரு. அவருக்கு வச்சிருக்கேன். இப்போதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஏதோ நான் தான் அறுப்பு கண்டை வாங்குறோம்னு நினைச்சுட்டே இருந்தேன். அவருக்கு இருக்கா? நடத்துமா, நீ நடத்து. இல்ல நீ ரொம்ப அடைக்கலாம் சிரிக்க வேண்டாம், தாராளமா வெளியே சிரிச்சிடலாம். இல்லை நீ சிரிக்கிறது எங்களுக்கு எதுவும் கேட்காம இல்லை, அப்படி எதுக்கு வாயை மூடிக்கிட்டு சிரிக்க? சத்தமாக சிரிய. ஐயோ அப்படிலாம் இல்லைண்ணா, இல்லை நான் சிரிக்கிறேன், நான் சிரிக்கிறேன். டேய் இங்க பேசுடா, இப்போ இறக்கி விட போறியா இல்லையா? டேயா? ஆமாடா, இப்போ என்ன இறக்கி விட போறியா இல்லையா? அப்படிதான் இன்னும் நல்லா குடு. மகராசி ஒரு நாள் எங்க இருந்தாலும் தெரியல, என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சுப்பா. அடியே என்னடி மரியாதை நம்ம பேசிட்டு இருக்க? உனக்கு என்னடா மரியாதை? நான் வரலன்னு சொன்னியும் எனக்கு கடத்திட்டு போட மாதிரி போயிட்டு இருக்க, உனக்கு மரியாதை ஒன்றா கேடா? டேய் அண்ணா, அந்த பொண்ணு ஏதோ கேக்குது பாருடா. இருக்கிற தொல்லை காணணும்னு இவ வேற. அடியே வாயை மூடிட்டு வாடி. டேய் அண்ணா, உங்ககிட்ட தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. இதை பாருங்க கண்மணி, அவன் அப்படிதான், எது விஷயத்தாலும் ஏன்ட்ட சொல்லுங்க. இவகிட்டயா? நீ கேளு மல்லி. அடியே வாயை மட்டும் திறந்து வாயில கொடுத்துப்பட மாத்துக்க. என்னவா வாயில கொடுத்துப்பட மாத்துக்க? ஆத்தி இவன் செஞ்சாலும் செய்வான், நம்ம வாயை திறந்துடக்கூடாது. கண்மணி எது வந்தாலும் ஏன்ட்ட சொல்லுங்க, நான் அண்ணகிட்ட பேசுறேன். அடியே குள்ள கத்திருக்கா, வாயை மூடிட்டு வரல இடையில இறக்கி விட்டு போயிட மாத்துக்க. செந்தூரப்பூவே செந்தூரப்பூவே ஜில் என்ற காற்றே, என் மன்னனெங்கே என் மன்னனெங்கே நீ கொஞ்சம் சொல்வாயா? என்ன துரத்துறான். ஒரே ஒரு நாள் நைட்டு மாட்டிக்கிட்டேன், அதுலேருந்து பிஸ்கல் டச்சுனா என்னன்னு கேட்டுக்கிட்டே இருக்கானே. ஐயோ நான் டாக்டருக்கா படிக்க, எனக்கு என்ன அதை பற்றி தெரியும்? நான் படிக்கிறது பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், அதை பற்றி கேட்டால் கூட எனக்கு கொஞ்சம் தெரியும். இவர் என்னமா பிஸ்கல் என்னெல்லாமோ கேட்காரு. அடியே ரித்து, என்னாச்சுடி? நான் எது துரத்துதா இவ்வளோ வேகமாக ஓடி வர? ஏன் கேட்க மாட்டேன்? உனக்கு என்னடி, நீ பாடு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்ட. நாங்கள் லவ் பண்ணதுக்குள்ள நாங்கள் படுற பாடு, அது இந்த பயப்படையெல்லாம் லவ் பண்ணி எப்படிதான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோமோ எங்களுக்கே தெரியல. அதுலேயும் வாழ்க்கை
சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியலை. உனக்கு புரிஞ்சிட்டாலும் இரு, நான் கிட்ட வரேன். யாருக்கு பயந்துட்டு இப்படி ஓடி வர? எல்லாம் அந்த டாக்டர் பைபிளுக்கு தான். என்ன துரத்துறான்? என்னடி சொல்கிற? ராமனை துரத்துனாங்களா? எதுக்கு துரத்துறாங்க? அதை ஏண்டி கேட்குற? அன்னைக்கு ஒரு நாள் மேலே மாடிக்கு வா பேசணும்னு சொன்னான். சரின்னு போனேன். அப்போ பார்த்து நல்லா மழை. என்னை வேற ரொம்ப பயமுறுத்திட்டானா. நான் இருந்த பயத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவனை போய் ஹக் பண்ணுவானா. அதுலேருந்தே பிசிக்கல் டச்னா என்னன்னு அடா படுத்துறாண்டி. ஃபிசிக்கல் டச்சா? அப்படின்னா என்னடி? பாத்தியா, உனக்கே தெரியல. எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியலன்னு சொல்கிறேன். விடவே மாட்டேக்காண்டி. அடியே போச்சு, இங்கே வந்துட்டான். ஐயோ, தனியாக மாட்டுவான்னு பார்த்தா மாட்டவே உடக்கல. சரிடி, உன் ஆள் வந்தாச்சு, நீ பேசிட்டு வா, நான் அங்கே நிற்க. ஹே இல்லடி, அந்த ஆளு பிஸ்கல் டச்சுனா என்னன்னு கேட்டேன்னா பாடா படுத்துறாண்டி. அப்படின்னா என்னடி? ஆ, எனக்கு என்ன தெரியும்? நீயே அண்ணங்கிட்ட கேட்டுக்கோ, நான் வரேன். அடியே அடியே நில்லுடி. பாதவத்தி இப்படி மாட்டி விட்டு போயிட்டாலே. என்ன ஆள் ஒரு மாதிரி வரப்பாவே நிற்கிறான். அத்தி சின்னெல்லாம் கொடுக்கானு. வரேன் வரேன். இதுக்கு வேற தப்பிச்சு நான் எங்கே ஓட முடியும்? சொல்லு, வயலின் கொலக்கட்டியா வச்சிருக்கேன். பிஸ்கல் டச்சுனா என்னடி? இங்கே பாருங்க, எதுக்கு இப்போ தேவையில்லாமல் பேசுறீங்க? நான் ஒன்றும் தேவையில்லாத பற்றிலாம் பேசலையே. தேவை உள்ளதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். அதுவும் நடந்ததை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். பிசிக்கல் டச்சை பற்றி ஏதாவது ஐடியா இருக்கா? இல்லை. இவளுக்கு பிசிக்கல் டச்சை பற்றி பாடம் எடுத்ததெல்லாம் புரியாது. நம்ம டெமோவில் இறங்கிற வேண்டியதான். என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க? என்ன விடுங்க, நான் போகிறேன். அம்மாலாம் தேடுவாங்க என்ன. இங்கே யாரும் இருந்த மாதிரி இல்லை. டேய் ராம், இந்த சந்தர்ப்பத்தை விட்ட மறுபடியும் இவள் கையில் மாட்ட மாட்டாடா. இப்போ கோழி அமுக்கிற மாதிரி அமுக்குனா தான் உண்டு. என்ன யோசிக்கிறீங்க? என்ன விடுங்க. என்னை ஏன் இப்படி பிடிச்சி வச்சு கேள்வியா கேட்குறீங்க? அதுவா, அது இங்கே வாயேன். இல்லை, நான் வர மாட்டேன். அது அது ஒன்றும் இல்லடி, கிட்ட வாயேன். ஐயோ, அந்த உணர்வு எனக்கு மட்டும்தான் இருக்கு. உனக்கு இல்லையாடி? அப்படின்னா அப்போ உனக்கு என் மேலே காதல் இல்லையா? இல்லை, நான் உன்னை இப்போ தொட்டா உனக்கு ஏதாட்டு ஃபீல் ஆகுதா? இல்லை, எனக்கு எந்த ஒரு ஃபீலும் ஆகலை. உனக்கு எந்த ஒரு ஃபீலும் ஆகலையா? ஆனால் எனக்கு ஃபீல் ஆகுது. உன்னை தொடுற நேரம்லாம் எனக்கு என்னமோ பண்ணுது. ஏதோ கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி இருக்குடி. என்னால் முடியல. உனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு உணர்வும் என் மேலே தோணலையா? இல்லை, எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு உணர்வும் தோணலை. ஃபிசிக்கல் டச்சுனா என்னன்னு நான் இது வரைக்கும் கேள்வி தான் பட்டிருக்கேன். ஆனால் அன்னைக்கு நான் உணர்ந்தேன். நீ அந்த தொடுதல் எனக்கு என்னமோ பண்ணுச்சு. ஆனால் என்னால் இப்போ அதை சொல்ல முடியல. ஆனால் உன்னை என்னால் யாருக்கும் விட்டு கொடுக்கவும் முடியல. உன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுவும் நடக்குமான்னு தெரியல. எனக்கு என்னவோ மனசு ரொம்ப பயமாக இருக்குது. நீ என்னை விட்டு பேருவியோன்னு. அதனாலேயே என்னால் உங்ககிட்ட நெருங்க முடியல. சரி, நான் கிளம்புறேன். இல்லை இல்லை, இப்போ போய் சொல்கிறான். இப்போ கண்ணு நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். இவன் என்னை விரும்புகிறான். இவளுக்கும் அந்த உணர்வு இருந்திருக்கும். ஆனால் அவன் என்கிட்ட மறைக்கிறான். எதுக்காக மறைக்கணும்? இவன் மறைக்கிற அளவுக்கு என்ன இருக்கு அப்படி? ராம், என்ன பண்ணுறீங்க? என் கையை விடுங்க. நீ எப்போதுலேருந்து என்கிட்ட போய் சொல்ல ஆரம்பிச்ச? அது வந்து நான் பொய் சொல்லலை. நான் உண்மைதான் சொன்னேன். அப்படின்னா நீ என்கிட்ட போய் சொல்லலை, அப்படி தானே? ஒரு மின்சார பார்வையின் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு நெஞ்சோடு தோன்றிடும் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன். என்ன டைட்டானிக் படமே ஓடுது. ஐயோ, பட நேரத்தில் என்ன கொடுத்துட்டனோ ஏனோ. அப்படியே அமைதியா சைலண்டா போயிருப்பப்போ
ஆனால் ஏன் இவ விரும்புகிறது அண்ணக்கிட்ட சொல்ல மாட்டக்கா? அண்ணன் பாவம், இவளை தான் தாங்கி தாங்கி வருவாங்க. இவ ஏன் இப்படி இருக்கா? இன்னைக்கு வரட்டும். ஐயோ என்ன பண்ணுறீங்க? என்னை விடுங்க. இப்போ உனக்கு எந்த உணர்வும் வரல அப்படி தானே? அது அது வந்து ரீனு, அது கொஞ்ச நேரம் இங்கே இருந்தேன். வாயாலே அம்மான்னு சொல்ல வச்சிருவார். இங்கேருந்து கிளம்படி. இல்லை, எனக்கு அந்த மாதிரி எந்த ஃபீலும் வரல. என்னை விடுங்க, அம்மா என்னை தேடுவாங்க. அப்படியா? சரி, என்ன கல்யாணம் நீ உண்மையிலே உனக்கு எந்த ஃபீலும் வரல, நான் நம்பணும் அப்படி தானே? தேவையில்லாமல் எதுவும் பேசாதீங்க, என்னை விடுங்க. இப்போவும் உனக்கு எந்த உணர்ச்சியும் வரல, இது நீ என்னை நம்ப சொல்ற? ஆமாம், எனக்கு எந்த உணர்ச்சியும் வரல, நீங்கள் என்னை விடுங்க. ஏண்டி இப்படி பொய் சொல்ற? உன் ஹார்ட் எந்த அளவுக்கு துடிக்குதுன்னு என்னால் உணர முடியுது. நீ என்னையே ஏமாற்றி உன்னையே நீயே ஏண்டி ஏமாற்றிக்கிற? இப்படி ஏன் பொய் சொல்ற? ஆமான்னு சொன்னா என்னடி நடக்க போகுது? இல்லை, எனக்கு உங்கள் உயிர் ரொம்ப முக்கியம். அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் எனக்கு மனசளவில் தைரியமே இல்லாமல் போச்சு. இல்லை, என்னால் உங்களுக்கு ஏதாட்டும் ஆயிருமான்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவன் சொன்னான், அண்ணன் பேரை மட்டும் இல்லை, உங்கள் பேர், கருணண்ணன் பேர், இவங்க 3 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன்னு அவன் சொன்னான். அவன் யாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் அவன் உங்கள் பேரை சொன்னதும் எனக்கு கைகாலம் நடுங்கிருச்சு. ஏன்னா அவன் தோற்றம் அந்த மாதிரி எங்களுக்கு ரொம்பவே பயம் கொடுத்துருச்சு. அதான் அதான் மல்லி ஒரு பக்கம் பயந்தானா, எனக்கும் பயந்தான். ஆனால் நான் என்ன வெளியே காட்டிக்கல. ஆனால் இப்படிங்க என்னை நெருங்கி வரும்போது அவன் சொன்னது தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. சரி சரி, நீ பயப்படாத, ஒன்றும் இல்லை. நான் கௌதம்கிட்ட சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். அது வரைக்கும் நீ என் கூட இரு. அதனால தான் நான் டியூட்டி கூட போகாமல் 1 மாதம் லீவ் போட்டிருக்கேன். நான் இனி இங்கே தான் இருப்பேன். கௌதமும் 1 மாதம் இங்கே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கான். நீ ரொம்ப பயப்படாத. அது இல்லாமல் சொன்னதை மைண்டில் போட்டு உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்கிறாதடி. உயிரே